தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை இந்த மே மாதத்தினுடைய 19ஆம் தேதியை காண செய்த கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். மெய்யாகவே கர்த்தர் இந்த 2024ஆம் வருஷத்திலே 5 மாதங்கள் கிருபையாய் நம்மை நடத்தி இந்த 5வது மாதத்தினுடைய 19ஆம் தேதியை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத தம்முடைய பெரிய தயவினாலும் பெரிய இரக்கத்தினாலும் தேவன் நம்மை நடத்தி வருகிறதை எண்ணி நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா இரக்கங்கள், எல்லா கிருபைகளை நினைத்து, ஆண்டவரே, நான் இதற்கு எம்மாத்திரம், நீர் பாராட்டின கிருபைகளுக்கு எம்மாத்திரம், நீ செய்த நன்மைகளுக்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி நம்மை தாழ்த்துவது இல்லாமல், அவருக்கு நன்றி சொல்வது இல்லாமல் நம் வேறே எதையும் கர்த்தருக்கு செலுத்த இயலாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நாம் 3ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். தாவீது தன் வாழ்க்கையிலே தேவன் தன்னை தாங்கின, தன்னை நடத்தின அனுபவங்களெல்லாம் எண்ணி நன்றி சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறான். அவன் வனாந்தரத்திலே அவன் படுத்திருந்தான், விழித்து கொண்டான். அவன் சொல்லும்போது, நான் படுத்து நித்திரை செய்து விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். தேவனுடைய தாங்குதல் எவ்வளோ பெரியதாய், தேவனுடைய தாங்குதல் எவ்வளோ அதிசயமாய், தேவனுடைய தாங்குதல் எல்லா சத்துருக்களுக்கும் அவனை விலக்கி காத்தபடினாலே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குகிறார் என்று 41ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே படித்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சோதனையிலே கர்த்தர் நம்மை தாங்குகிறார் என்று நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விழுகிற யாவரையும் தாங்குகிறார் என்று 145ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் விதமாய் பல விதங்களிலே கர்த்தர் நம்மை தாங்குகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 92ஆம் சங்கீதத்திலும் கூட சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, உம்முடைய கிருபை அல்லவோ என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கால் சறுக்கும்போது கிருபை தாங்குகிறதை சங்கீதக்காரன் உணர்ந்து அந்த கிருபையை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 94:18 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசமாயிருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. கர்த்தருடைய ஆறுதலை, கர்த்தருடைய தாங்குதலை, கர்த்தருடைய கிருபையை எவ்வளவாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் கால் சறுக்குகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த 5வது மாதத்திலே 19 நாட்கள் ஓடி வந்திருக்கிறோம். 18 நாட்கள் முழுமையாய் முடித்திருக்கிறோம். எத்தனை சறுக்கல்கள், எத்தனை இடரல்கள், எத்தனை வேதனைகள். ஆனால் கிருபையினால கர்த்தர் நம்மை தாங்கி இருக்கிறார். கிருபையினால கர்த்தர் நம்மை தாங்கி இருக்கிறார். அவர் தாங்கி வந்த வழிகளை எண்ணி நம்மை விழாதபடி, நம்முடைய கால் சறுக்கி விழாதபடி, மண்ணோடு ஒட்டி கொள்ளாதபடி, காயப்படாதபடி, தீமைக்கு விலக்கி நம்மை காத்த அந்த நல்ல தேவனை கொஞ்ச நேரம் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் புகழிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் புகழிடமே, ஆராதனை உமக்கே. சொல்லலாமா? ஆராதனை, ஆராதனை,
அப்பா அப்பா உங்களுக்குத்தான். கால் சறுக்காமல் தாங்கி வந்த, பாதலை இடராமல் நம்மை தாங்கி வந்த நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் 145 சங்கீதம் 14 நாம் தியானிக்க போகிறோம். தேவன் யாரை தாங்குகிறார் என்று சங்கீதக்காரன் அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 145:14 கர்த்தர் விழுகிற யாவையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவையும் தூக்கி விடுகிறார். விழுகிற யாவரையும் தாங்குகிறாரா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விழுகிற எல்லாரையும் கர்த்தர் தாங்குகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது 8ஆம் அதிகாரம் 4 எரேமியா 8:4 நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ என்று கேட்கிறார். அப்படியானால் விழுந்தவனை விழுந்து போகட்டும் என்று சொல்லி தள்ளிவிடுகிறவர் அல்ல, அவர் தூக்கி விடுகிறவர், விழாமல் தாங்குகிறவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். என் ஜீவானந்தம் என்கிற ஒரு அருமையான பிரசங்கியார் இவ்விதமாய் அடிக்கடி சொல்லுவார். ஒரு குழந்தை நடக்கும்போது தாய் தாப்பன் வா வா முன்னாடி வா வாடி வா என்று கூப்பிடுகிறார்கள். அது 2 ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கீழே விழுந்துருது. விழுந்துட்டியே அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பிறகு அந்த குழந்தை எழும்பி நடக்காதான். திரும்பவும் விழுந்த உடனே அந்த குழந்தை அழும். அதை தைரியப்படுத்தி திரும்பவும் எலும்பு நட நட எலும்பு. இதுதான் ஒரு உண்மையான பெற்றோர் தன் பிள்ளைகளை பழக்கி வைக்கிற விதம். இதே போல இந்த பெற்றோர்களை குறித்து பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று வேதம் சொல்லும்போது நம்முடைய பரமபிதா நம்ம பெற்றோரை காட்டிலும் பூமிக்குரிய பெற்றோரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரமபிதா நீங்கள் நானும் விழுந்து போவதை விரும்புவாரோ? நிச்சயம் விரும்ப மாட்டார். விழுந்தாலும் நம்மை தூக்கிவிட விடாமல் தாங்குவார். ஒருவேளை விழுந்தாலும் நம்மை தூக்கிவிட அவர் போதுமானவராக இருக்கிறார். கடந்த வாரத்தில் அசுத்த ஆவி நம்மை கீழே விழத்தள்ளுகிறது என்றும் தீயிலும் தண்ணீரும் விழத்தள்ளுகிறது என்றும் துருபதேசத்தினால் பிசாசின் வாளினாலே விழுந்து போனவர்களை குறித்து கேட்டோம். இன்றைக்கு சில விழுந்து போன சில அனுபவங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். 4 5 வாசிக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே எபேசு சபை குறித்து படிக்கிறோம். இந்த எபேசு சபை கர்த்தர் ஸ்தோத்திரம் நிறைய நல்ல காரியங்கள் அங்கே இருக்கிறது. எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர். இந்த சபை நடுவிலே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பொன் குத்துகளின் நடுவிலே, குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியை அறிந்திருக்கிறேன். 9 நல்ல காரியங்கள் இருக்கிறது. உன் கிரியையையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்வதையும் நீ சோதித்து அறிந்திருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். 9 நல்ல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு காரியம், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆதியில இருந்த அன்பை இந்த சபை விட்டு விட்டது. அன்படினாலே கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த விழுந்து போன நிலவரத்திலிருந்து அப்படியே இந்த சபை விட்டு விடாமல் ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், கர்த்தர் ஸ்தோத்திரம், நீ மனம் திரும்ப வேண்டும். நான் சீக்கிரமாக இடத்துல வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன். நான் விளக்கு தண்டை நீக்குவதற்கு முன்பாக சபையே நீ மனம் திரும்பு. சபையே ஆதி அன்புக்கு வா. நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்திரு. கர்த்தர் எழுப்புகிறார். இன்றைக்கு உங்களை என்னையும் ஒப்பிட்டு பார்ப்போம்.
எபேசு சபையை போல 9 நல்ல காரியங்கள் இருக்கிறது. அருமையான சுபாவங்கள் இருக்கிறது. பொல்லாதவர்களை சகிக்கிற சுபாவம் இருக்கிறது. அவர்களுக்கு நாமத்திற்காக இளைப்படையாமல் பிரயாசப்படுகிற சுபாவம் இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தாலும் ஆதி அன்பு இல்லையே, ஆதி அன்பு இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜீவியத்திலே, என்னுடைய ஜீவியத்திலே நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த அன்பு இருக்கிறதா? அந்த பாசம் இயேசுவின் மேல் இருக்கிறதா? அந்த நேசம் இயேசுவின் மேல் இருக்கிறதா? ஆசையாய் வாஞ்சையாய் ஆலயத்திற்கும் ஆராதனைக்கும் ஓடி வந்தோமே. கர்த்தருடைய பாடல்கள் மேல் ஆசையாய் இருந்தோமே. கர்த்தரை துதிக்கிறதுல ஆர்வமாய் இருந்தோமே. ஆதி அன்பு இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் உண்டா? ராக்காலங்களிலே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினோமே. ராக்கால ஜெபம் உண்டா? வேதத்தை நித்தம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வாசித்து வேதத்தை அனைத்து முத்தம் செய்தோமே. கர்த்தர் என்னோடு பேசுகிற வார்த்தை என்கிற இந்த சத்தியத்திலே சந்தோஷத்தில் ஓடினோமே. யா சபையே, உங்களுக்கு எனக்கு அந்த ஆதி அன்பு இருக்கிறதா? ஆதி அன்பு இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மணவாளனும் ஒரு மணவாட்டியும் அந்த கல்யாணமான புதுசில் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 பேரும் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிடுறாங்க. கையை பிடிச்சிக்கிட்டே நடக்கிறாங்க. எத்தனை லாரி ஹார்ன் அடித்தாலும் அவங்க விலகிறது இல்லை. காரணம் பாசம், அன்பு, த ஃபர்ஸ்ட் லவ். எந்த கணவன் எந்த மனைவி அணைத்துக் கொள்கிறார்கள், அரவணைத்துக் கொள்கிறார்கள், ஆசையாய் கையை பிடித்து நடக்கிறார்கள், ஒரே அடி போல சேர்ந்து நடந்து போகிறார்கள். கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 4 வருஷம் ஆகட்டும், 3 வருஷம் ஆகட்டும், நீ முன்னால போ, நான் பின்னாடி வாரேன், கழுத முன்னாடி போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு குறைஞ்சு போச்சே, அன்பு குறைஞ்சு போச்சே. இதே போலதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். ஓ, விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பனவன் திரும்புகிறது இல்லையோ, அந்த கேள்வியோடு உன்னிடத்தில் வருகிறார். உன்னுடைய ஆதி அன்பு எனக்கு தெரியும், நீ ஆதியில செய்த கிரியை எனக்கு தெரியும். ஆசையாய் ஆராதனைக்கு ஓடி வந்தாயே, அவைகள் எல்லாம் என் மனதில் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீ சோர்ந்து போய் கிடக்கிறது என்ன? நீ விழுந்து கிடக்கிறது என்ன? எல்லா அன்பையும் விட்டு நீ விலகி போயிருக்கிறது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோடு மாத்திரமல்ல, எரேமியா 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளவயதின் பக்தி, உன் வாலிபத்தின் பக்தியை கர்த்தர் நினைக்கிறார். வாலிபத்திலே நீ கர்த்தருக்கா எவ்வளவாய் அந்த ஆரம்ப பக்தி, இளவயதின் பக்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ தேவனை பின்பற்றி வந்தாயே, அதையெல்லாம் கர்த்தர் நினைத்து என் மேல இவ்வளோ அன்பா இருந்தாயே, இவ்வளோ பாசமா இருந்தாயே, ஆனால் இப்பொழுது நீயோ தூரம் போனாயே, நீ தூரம் போயிருக்கிறாயே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, வேதனைப்படுகிறார். நீ இந்த கால வேளையில இந்த வசனம் உன்னோடு பேசும்போது ஆதி அன்புக்கு திரும்புவாயா? ஆதி சிநேகத்துக்கு திரும்புவாயா? ஆதி வல்லமைக்கு திரும்புவாயா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன் ஆத்துமா ஈடேற நீ முன்னேறி ஓடிவா. கர்த்தர் உன்னை தூக்கிவிட வந்திருக்கிறார், உன்னை தாங்க வந்திருக்கிறார், உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். உன்னை கர்த்தர் வார்த்தைகளால் தேற்றுகிறார். எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். சுலமித்தியே எழும்பு, கர்த்தர் உன்னை காணும்படியாய் எழும்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ. கர்த்தர் உன்னை இந்த கால வேளையிலே வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய், தூதின் மூலமாய் கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். நீ விழுந்து கிடக்காத, எழுந்திரு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ ஓட வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது எபேசு சபை குறித்த நிலவரம். எபேசு சபையின் தூதனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா கிரியைகளையும் அறிந்திருக்கிறேன், ஆனால் நீ ஆதி அன்பிலிருந்து விழுந்தாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக எபிரேய சபை குறித்து நாம் படிக்க போகிறோம். எபிரேய நிருபம் 10ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் போது 32வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும்
நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்படுகிறவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவேனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. நாமோ கெட்டுப்போக பின்வாங்குவர்களாயிராமல் ஆத்தும ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருப்போம். இங்கே எபிரேய சபையாரை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற இன்னொரு வார்த்தை நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த இந்த நாளை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் சுடர்களைப் போல பிரகாசித்தவர்கள் இப்பொழுது அந்த பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சமாய் மங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த கர்த்தருக்காய் பிரகாசித்த ஷைன் பண்ண நாட்களிலே அவங்க மிகுந்த உபத்திரத்தை, மிகுந்த போராட்டத்தை அவர்கள் சகித்தார்கள். நிந்தைகள், உபத்திரவங்கள், அடிகள், வேடிக்கையாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சுபாவங்களுக்கு சத்துருவாலே வேடிக்கையாக்கப்பட்ட போது, நிந்திக்கப்பட்ட போது, உபத்திரப்படுத்தப்பட்ட போது அந்த உபத்திரவத்துக்கும் வேடிக்கைக்கும் நிந்தைக்கும் பங்காளிகளாய் மாறினார்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு தைரியம் இருந்தது. என்ன தைரியம்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிக மேன்மையுள்ளதுமான பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் எங்களுக்கு இருக்கிறது. ஏன் அடிக்கப்படுகிறோம்? ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கிறது. ஏன் வாதிக்கப்படுகிறோம்? பெரிய சுதந்திரம், மேன்மை இருக்கிறது. பரலோகத்தின் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் த ஹெவன், பிகாஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், they lost everything. அவர்கள் எல்லாவற்றையும் கொள்ளையாய் ஒப்பு கொடுத்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்களே. எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று நஷ்டம் பட்டார்கள். பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். வாளால் அறுப்புண்டார்கள். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இவ்வளோ பாடு சகித்த, இவ்வளோ தேவனுக்காக நிந்தை சகித்த, விசுவாசத்திலே கர்த்தருக்காக நமக்கு மிகுந்த பரலோகத்தில் மிகுந்த அதிக மேன்மையான ஒரு சுதந்திரம் இருக்கிறது என்பதை விசுவாசித்து நம்பி, அந்த நம்பிக்கையிலே, நம்பிக்கை நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்தார்கள். இப்போ விசுவாசமே மாறி போச்சு. விசுவாசத்தில் பெற்றுக்கொள், விசுவாசத்தில் பெற்றுக்கொள். சகோதரா, 2 அனுபவம் இருக்கிறது. ஒன்று விசுவாசத்திலே பெற்றுக்கொள்வது உண்மைதான். ஆனால் இன்னொரு அனுபவம், அதிலும் மேன்மையான ஒரு அனுபவம் இருக்கிறது. கர்த்தருக்கு விசுவாசத்தினாலே கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இழப்பது, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுவது, குப்பையுமாய் விடுவது. இது தேவ தரிசனம், பரலோக தரிசனம் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த பிரதிஷ்டைக்குள்ளே, இப்படிப்பட்ட தீர்மானத்துக்குள்ளே, பரலோகம் அதிக மேன்மையான ஒரு சுதந்திரம், மேன்மையான ஒரு பாக்கியம், மேன்மையான ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை நம்புகிறவர்கள் தான் தங்களை, சரீரங்களை, தங்கள் ஆஸ்திகளை, தங்கள் பிள்ளைகளை, தங்களுக்கு உண்டானவைகளை கர்த்தரின் நிமித்தம், பரலோகத்தின் நிமித்தம் இழக்க ஒப்பு கொடுப்பார்கள். இங்கே ஒரு கூட்டத்தார் அதிக மேன்மையான சுதந்திரம் பரலோகத்தில் உண்டென்று அறிந்து எல்லாவற்றையும் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுவிடாதிருந்தார்கள். இப்ப நாட்கள் போக போக இந்த சபையார் பாடுபடுகிற சிந்தை இல்லை, கர்த்தர் மேல அன்பு இல்லை, கர்த்தருக்காக இழக்க பாடுபட சம்மதம் இல்லை. இப்பொழுது அவர்கள் பின்மாற்றத்தில் போகிறார்கள். அப்படினால்தான் இந்த நிருபத்தை முடிக்கும் போது சொல்லுகிறான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானே ஆகில் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது. நாம் கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்தும ஈடேற முன்னேறுவர்களாயிருப்போம். விசுவாசத்திலே முன்னேறுகிறோமா? விசுவாசத்தில் விழுந்து கிடக்கிறோமா?
இங்கே எபிரேய சபையார் எல்லா பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் பரலோக ராஜ்யத்து நிமித்தம் அனுபவித்தவர்கள் விசுவாசத்திலே விழுந்து போனார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தருக்காக ஆதியில கொண்டிருந்த அன்பு மாத்திரம் அல்ல, இப்பொழுது நீங்களும் நான் கர்த்தருக்காக எதை இழந்திருக்கிறோம்? கர்த்தருக்காக பவுலை போல சொல்ல முடியுமா? அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாகிலும் நாட்டையாகிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தங்களுக்கு உண்டான சகோதரனையாகிலும் சகோதரியாகியும் தகப்பனையாகிலும் தாயாகிலும் விட்டவன் எவனோ என்று இயேசு சொன்னாரே. எல்லாவற்றையும் விட்டு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றணுமே. அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் கர்த்தருக்காய் எண்ணத்தை இழந்திருக்கிறோம். காரணம், நமக்கு இதிலும் அதிக மேன்மையான சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசம், அந்த தைரியம் நம்மளே குறைந்து போனதுனாலே, அற்று போனதுனாலே நாம் எதையும் இழக்க விரும்பல. ஜீவனை நேசிக்கிறோம், ஜீவனை நேசிக்கிறோம். கைப்பிரதி கொடுத்தா வெயில் அடிக்குதுன்னு சொல்றாங்க, மழையில நனையணும்னு சொல்றாங்க. அப்போ ஊழியன்னா ஏசி ரூம்லேயே இருந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படியானால் இதல்ல ஊழியம். தன் ஜீவனையே வெறுக்கணுமா? தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். என் நாமத்து நிமித்தம் தன் ஜீவனை வெறுக்கிறவன் நித்திய ஜீவிய காலமாய் பெற்றுக்கொள்வானாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை வெறுத்து செய்கிற ஊழியம், ஜீவனை வெறுத்து, சுயத்தை வெறுத்து, சரீர சுகபோகங்களை வெறுத்து இயேசுவை நேசிக்கிற, இயேசுக்காய் இழக்கிற ஒரு ஊழியம், ஒரு ஜீவியம் உண்டு. அதை தான் எபிரேய சபையார் செய்தார்கள். நாட்கள் போக போக அவர்கள் கொஞ்சம் நிலைமை மாறின போது பவுல் அப்போஸ்தலன் அழகாக தட்டி எழுப்புகிறார். நாம் ஆத்தும ஈடேற முன்னேறுள்ளாயிருப்போம். நாம் கெட்டு போக பின்வாங்க கூடாது. உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, காத்துக்கொள்வோம். ஆண்டவரே, நான் விசுவாசத்தை இழந்திருந்தா, ஆண்டவரே ஆதி அன்பை இழந்திருந்தா என்னை புதுப்பியும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். கர்த்தர் புதுப்பிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கலாத்தியர் 3 கலாத்தியர் 5 அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 4 வசனத்திலே, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை விட்டு விழுந்தீர்கள். கிருபையை விட்டு விழுந்து போன சபைதான் கலாத்திய சபை, நியாயப்பிரமாணத்தை விரும்பின சபை. இதைதான் 4 அதிகாரம் கலாத்தியர் 15 வசனத்திலே, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்பொழுது சத்தியத்தை சொன்னதினாலே நான் உங்களுக்கு சத்துருவானேனோ? ஒரு காலத்திலே இந்த சபையார் கிருபையை ரொம்ப நேசித்தாங்க, கிருபை விட்டு பிரியாத சபை. ஆனால் பக்க வழியாய், வேறு வழியாய் உள்ளே சத்துருக்கள் புகுந்து சபிக்கப்பட்ட உபதேசத்திற்கும் நியாயப்பிரமாண சத்தியத்திற்கும் அவர்கள் இழுத்து கொண்டார்கள். கிருபை விட்டு விழுந்தீர்களே என்று புலம்புகிறார். பரிசுத்தவான்கள் மேல் இருந்த அன்பு இப்பொழுது இல்லை. கண்களை பிடுங்கி கொடுக்க கூடுமானால் கொடுக்க ஆயத்தமா இருந்தீங்களே. ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பு எங்கே? ஆனந்த பாக்கியம் எங்கே? 3 காரியத்தை இந்த வாரத்தில் தியானித்திருக்கிறோம். Where is the first love? Where is the first hope? எங்கே ஆதி கிருபை? ஆதி நாட்கள் இருந்த கிருபை, ஜெப கிருபை, துதிக்கிற கிருபை, ஆராதிக்கிற கிருபை, கொடுக்கிற கிருபை, மற்றவர்களை நேசிக்கிற கிருபை, சகிக்கிற கிருபை, வேளெல்லாம் எங்கே? கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புகிறார். சுத்திகரித்துக் கொள்வோம், எழும்புவோம், பரிசுத்தமாக்கிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். வார்த்தை எச்சரிப்பா எடுத்துக்கொண்டு நாம் எழும்புவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிப்போமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, விழுகிற யாவையும் நீர் தாங்குகிறீர். தாங்குகிற கர்த்தர் ஆதி அன்பிலிருந்து விழுந்து போன எபேசு சபையை, கிருபை விட்டு விலகி போன கலாத்திய சபையை ஆவியில ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்க போகிறது என்ன என்று கேட்டு எச்சரிக்கிறீரே, காய் ஸ்தோத்திரம். எபிரேய சபை கர்த்தாவே, சகல பாடுகளை நிந்தைகளை அனுபவித்த சபை. ஆண்டவரே, இவைகளெல்லாம் குறித்து எங்களோடு பேசியிருக்கிறீர்.
நாங்களும் கூட ஆதியிலே கர்த்தருக்காய் அனுபவித்த நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள் இவைகளையும் ஆண்டவரே கிருபை விட்டு விலகாத ஜீவியத்தையும் ஆதி அன்பை ஜீவியத்தை காத்துக்கொண்டு வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை எங்களை நடத்தட்டும், தாங்கட்டும், ஏந்தட்டும், சுமக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.